ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து பாபு ராவ் என் சாந்தோர்கர் அப்படின்னு நானா சாஹிப் சாந்தோர்கருடைய மகன் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட தொடர்ச்சியை நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். நானா சாஹிப் சாந்தோர்கருடைய குடும்பம் ஷீரடிக்கு ரொம்ப துக்ககரமான ஒரு சூழ்நிலையில் போகிறாங்க. எப்போவுமே ரொம்ப குதூகலமாக சாந்தோர்கரும் ஸ்ரீ சாயிபாபாவும் சந்திக்கும் பொழுது அவங்களுடைய உரையாடல்கள் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் இப்போது அவர் தன்னுடைய பேர குழந்தையையும் தன்னுடைய மருமகனையும் இழந்துட்டு போகிறதுனால அவர் ரொம்ப துக்கமாக மனசில் ரொம்ப பாரத்தோடு போய் துவாரகமாயில் ஸ்ரீ சாயிபாபா முன்னிலையில் அமர்ந்திருக்கார். ரெண்டு பேருமே எதுவுமே பேசலை. கொஞ்ச நேரம் கழித்து ஸ்ரீ சாயிபாபாவே பேச தொடங்குறார். அப்போ ஸ்ரீ சாயிபாபா நானா சாஹிப் சாந்தோர்கர் கிட்ட ஏன் இப்படி மௌனமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நானா சொல்கிறாரு, பாபா உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. என்னோட பேர குழந்தை இறந்து போயிடுச்சு, என்னுடைய மருமகன் இறந்துட்டான், எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே. நாங்கள் உங்களுடைய பாதுகாப்புலையும் அரவணைப்பிலையும் இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த மாதிரியான சோகமான நிகழ்ச்சிகள் எப்படி நிகழுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போது ஸ்ரீ சாயிபாபா சொல்கிறாரு, நானா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நீ குழந்தைக்காகவும் உன்னோட மருமகனுக்காகவும் தான் இங்கே வரேன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க பிறக்கிறதும் இறக்கிறதும் அவங்களோட பூர்வ ஜென்ம கர்மாவை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு பிறப்புலையோ இறப்புலையோ எந்த சக்தியும் கிடையாது. இந்த உலகத்தை படைத்த அந்த இறைவனே இந்த பிறப்பு இறப்பு இதிலிருந்து எதையுமே அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அது எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி தான் அதெல்லாம் நடக்கும். அதனால ஒரு பிறப்பை ஏற்படுத்துறதுக்கோ இல்லை ஒரு இறக்க தடுக்கிற ஒரு சக்தியோ எனக்கு இல்லை அப்படின்னு ஸ்ரீ சாயிபாபா சொல்கிறாரு. அதுக்கு நானா கேட்குறாரு, பாபா அது எப்படி சாத்தியம்? நீங்கள் எவ்வளவோ சமத்காரங்கள் பண்ணுறீங்க. யாராவது உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தா அவங்கக்கிட்ட உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்கிறீங்க, மகன் பிறப்பான்னு சொல்கிறீங்க, மகள் பிறப்பான்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மகனோ மகளோ பிறக்கிறாங்க. அதே மாதிரி யாராவது தங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்லி கேட்டு வந்தால் உனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்கிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வேலை கிடைக்குது. இதெல்லாம் சமத்காரங்கள் இல்லையா? இதெல்லாம் எப்படி நிகழுது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்ரீ சாயிபாபா சொல்கிறாரு, உன்னோட கிராமத்தில் ஒரு ஜோசியர் இருப்பார் இல்லையா? எல்லா கிராமத்துலேயும் ஜோசியர் பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. அந்த ஜோசியர் 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு யூகிச்சு ஏதோ ஒன்று சொல்லுவார். அவர் சொல்கிற அந்த விஷயம் சில நேரத்தில் நடந்துடும். நடந்தால் நீங்கள் அவர் சொல்கிற வாக்கில் நம்பிக்கை வைக்கிறீங்க. நான் சொல்கிறதும் ஏறக்குறைய ஒரு ஜோசியம் மாதிரி தான். ஆனால் அவர் 2 நாள் 3 நாள் கழிச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறார். ஆனால் நான் இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணி இன்னும் கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு அப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்காலத்தை கணிச்சு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதிர்காலம் தெரியாதுங்கிறதுனால எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத நான் சொல்கிறதுனால அது நடந்த உடனே உங்களுக்கு என்னுடைய வாக்கு மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுது. என்னுடைய வாக்கு சமத்காரம் நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால நான் சொன்னது நடந்த உடனே உங்களோட மரியாதையை எனக்கு நீங்கள் செலுத்துறீங்க. நீங்கள் எனக்கு செலுத்துகிற மரியாதையை நான் அந்த இறைவனுக்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். உங்களோட மரியாதைகள் எல்லாமே அந்த இறைவன்கிட்ட உங்கள் சார்பாக நான் ஒப்படைக்கிறேன். அதனால நீங்கள் எனக்கு பண்ணுறதோட பலனை எல்லாம் இறைவன் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சாயிபாபா நானா சாஹிப் சாந்தோர்கருக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1913-14 ஆண்டில் நானா சாஹிப் சாந்தோர்கருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகிடுது. அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது. அதனால் ஒரு லாங் லீவ் எடுத்துக்கிட்டு அவர் ஷீரடிக்கு போகிறார். ஷீரடியில் இந்த பாபு சாந்தோர்கர் இருக்கார் இல்லையா, இவங்களோட அம்மாவும், அதாவது நானா சாஹிப் சாந்தோர்கரோடைய மனைவியும் அவங்க கணவரோடு சேர்ந்து ஷீரடியிலேயே தங்கியிருக்காங்க. அப்போது ஒரு நாள் நானா சாஹிப் சாந்தோர்கர், அவங்க மனைவி, இவர் பாபு, இவங்க எல்லாரும் பாபா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது பாபா கை எப்படி
அசைச்சிக்கிட்டே, அதாவது அவர் கை அசைக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு வயதான கிழவர் வந்து அவருக்கு கழுத்தெல்லாம் சரியா நிக்காம இப்படி கழுத்து தள்ளாடி இப்படி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இவரோட கைய வந்து இப்படி நடுக்கமா இருக்க மாரி ஆட்டிட்டு, "நான் இப்போ போயிடுவேன். நான் போனதுக்கப்புறம் நான் பாபுவோட குழந்தையா பிறப்பேன்." அப்படின்னு ஸ்ரீ சாய்பாபா சொல்றாரு. பாபா இந்த மாதிரி கையை இப்படி அசைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நடுக்கமா பேசுற மாதிரி சொல்றாரு இல்லையா? அந்த தருணத்துல நானா சாஹேப் சாந்தோர்கரோடைய உடலுமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருந்ததாம். அதாவது ஒரு மாதிரி நடுக்கமா, அப்படி அப்படி தலை வந்து இப்படி கழுத்தோட சரியா நிக்காம அப்படி நடுங்கிட்டே இருக்க மாதிரி, அவரோட கையெல்லாம் நடுக்கமா இருக்க மாதிரி இருந்ததாம். ஸோ நானா சாஹேப் சாந்தோர்கர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, தன்னுடைய உடல் வந்து தன்னுடைய மகனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தன்னோட உடம்புக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நானா சாஹேப் சாந்தோர்கர் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாராம். ஆனால் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓம் சா